வணக்கம். சிறப்புமிக்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னாலே அது எங்கே கொண்டு போய் அந்த வார்த்தையை சேர்க்கும் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இது முழுமையாக அந்த வார்த்தைக்கு ஒரு சிறப்பான இடம் தமிழ்நாடு தான். பொங்கல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இன்றைக்கி உலக நாடுகள் முழுவதுமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்திருந்தாலுமே அந்த மாநிலங்களில் நம்ம தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இதை கொண்டாடப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாலே இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உலக நாடுகளே திரும்பி பார்க்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அந்த மாடுபிடி அப்படிங்கிறது. அந்த மாடுபிடி வீர விளையாட்டு மாத்திரம்தான் இன்றைக்கி உலக நாடவே அதிசயப்படுத்திக்கிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடுகள் இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே மதுரை மாநகரில் மாத்திரம்தான் இந்த மாடுபிடி வீர விளையாட்டு அங்கே தான் மாத்திரமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த மாடுபிடிங்கிறது இன்றைக்கி மனிதர்கள் மாடு பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவோம். ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த மாடுபிடி அதாவது தைப்பொங்கல் வருது அப்படின்னாலே அந்த பொங்கல் நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கொம்பை கத்தியால் வச்சு ₹200 ₹300 ₹500 வரைக்குமே அந்த கொம்பு சீவலே அங்கே வேலை நடக்கும். இந்த கொம்பு சீவல் வேலையே நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக கொண்டு போய் அந்த மாடுகளில் கொம்பை சீவி வச்சு தான் இந்த வீர விளையாட்டு நடக்கும். இந்த வீர விளையாட்டு நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாலே சிலருக்கு வயிற்றில் அந்த கொம்பு பட்டால குடல் வெளியே சரிஞ்சு விழுந்துருவாங்க. இது போன்ற செயல்கள் எவ்வளோ நடந்திருக்கு. இப்படி எத்தனையோ பேர் இதில் மரணம் அடைந்திருக்காங்க. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த விளையாட்டை விடுவதாகவே கிடையாது. அது தொடர்ந்து கொண்டு வர போய் தான் அந்த மாடுபிடி வீர விளையாட்டை தொடர்ந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் அதை கடைப்பிடித்து வந்துக்கிட்டு இருக்கிறனால ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி உலக நாடுகள் முழுவதுமே இந்த தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி வந்தாலே தமிழ்நாட்டை எல்லாமே குறிப்பாக அவங்களுடைய பார்வை முழுவதுமே தமிழ்நாட்டில் வச்சுருப்பாங்க இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவும் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் தான். இந்த பொங்கல் அப்படின்னால பார்த்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும். அன்றைக்கி புதுமையாக ஆடை அணிந்து அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம தமிழ் மக்கள். இன்றைக்கி தமிழ் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த பொங்கல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முழுமையாக நாடு முழுவதும் அது பரவப்பட்டதுக்கு காரணமே மதுரை மாநகரில் அந்த மாடுபிடி வீர விளையாட்டு மாத்திரம்தான் அப்படிங்கிறது தான் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனாலும் நம்முடைய இந்த சேனல்களில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை மாநகரில் மாடுபிடி வீரர்கள் ரொம்ப கவனமாக அந்த மாடை பிடிக்கணும். ஏன்னா அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய சில காரியங்கள் தவறான காரியங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் அன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக நெளிவு சுழிவாக போயிட்டு அந்த மாட்டினுடைய கொம்பு மேலே படாத அளவுக்கு மாடை பிடிச்சி படுக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வீரர்களுடைய விளையாட்டு திறன் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுமே காலகாலமாக நம்ம இந்த பொங்கல் திருநாளை ரொம்ப சிறப்பாகவும் அது இல்லாமல் அந்த வீர விளையாட்டை அதாவது மாடுபிடி வீர விளையாட்டை காலகாலமாக இனி வரக்கூடிய காலங்களில் கூட நம்ம ஒருபோதும் விட்டு கொடுக்காத அளவுக்கு நம் தமிழர்களினுடைய மாடுபிடி வீர விளையாட்டு என்பதை நாம் ஒருபோதுமே மறக்காத நிலையில் இருக்கணும். இதை பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நம்ம செயல்பாட்டில் இங்கே நம்ம செய்யக்கூடிய இந்த மாடுபிடி மாபெரும் வீர விளையாட்டை அமெரிக்கா நாட்டிலிருந்து கூட நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னாலே அதற்கு மதுரை மாநகர்களுடைய அந்த மாடுபிடி வீரர்களால் மாத்திரம்தான் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய இந்த சேனல் மூலியமாக ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் இந்த பொங்கல் திருநாளில் மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் ரொம்ப கவனமாக அதில் செயல்பட்டு அதை அடக்கி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். மதுரை மாநகர் மக்களுக்கு தனிமையான ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம்.